இன்றைக்கி ஒரு சம்மர் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 நாள் ரொம்ப வெயில் அடிச்சுது, அதனால தான் சம்மர் ட்ரிங்க் பிளான் வந்துச்சு. ஆனால் இது பண்ணுற அன்றைக்கி பார்த்தா மழை, செம்ம குளிர். ஆனாலும் இந்த ரெசிபி பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ நான் நைட்டே வந்து சியா சீட் கடையில் இருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை சோக் பண்ணி வச்சுட்டேன் ஓவர் நைட்டு. சியா சீடை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா கூட போதும். அப்புறம் இந்த பாதாம் பிசின் வந்து ஓவர் நைட் கன்ஃபார்ம்டாக சோக் பண்ணணும். ஸோ அதில் ஒரு 2 குட்டி பீஸ் எடுத்து நான் வந்து ஓவர் நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். 2த்தையுமே சோக் பண்ணிட்டேன். இப்போது இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஊற்றிக்கணும். நம்ம ஃபலூடா ஸ்டைலில் வரணும்னா 2 கப் எடுத்து வச்சுட்டு, ஸோ சியா சீடில் கொஞ்சோண்டு, அப்புறம் பாதாம் பிசின் கொஞ்சோண்டு 2 கப்லேயும் போட்டுட்டு, நம்ம உப்பு போட்டு வறுத்து வேக வச்சுருக்கிற சேமியா, அது ஆல்ரெடி வறுத்த சேமியா தான், லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அந்த தண்ணியோடு அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இதிலேருந்து 2 ஸ்பூன் 2 கப்லேயும் போட்டு வச்சுட்டு, இந்த ஹெர்ஷீஸ் பிங்க் சிரப் இருக்குது, ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்டு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் போட்டாச்சு 2 கப்லேயும். இதோட ஸ்வீட்னஸே போதும். இது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஸோ வேறு எந்த சுகர் இது ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ப்ளெயினாக தண்ணி ஊற்றி குடிக்கணும்னா தண்ணி ஊற்றி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா மில்க் ஃப்ளேவரில் மில்க் ஊற்றி குடிக்கணும்னா மில்க் ஊற்றி குடிக்கலாம். மில்க் ஊற்றி குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு இதில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், இன்னொரு இதில் பால் ஊற்றி குடித்தாச்சு. ஒரு செம்ம யம்மியான சிம்பிளான சம்மர் ட்ரிங்க் நம்மளுக்கு கிடச்சாச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ரொம்ப வெயில் இருக்கிற அன்றைக்கெலாம் பண்ணுங்கள். நைட்டு ஊற வச்சா மட்டும் போதும். இது வந்து ஒரு 2 நிமிஷத்தில் எல்லாம் கலந்து குடிச்சிடலாம். ஸோ சம்மர் என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹெல்தி ஈட்டிங்.